அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரசேகரன் தலைமையிலான டாடா குழுமம் கடுமையான வணிக நெருக்கடிகளை எதிர்கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதாவது ரத்தன் டாடா மறைவுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, டாடா குழுமத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மோதலுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற பரபரப்பான தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறதுங்க. இது குறித்த பல்வேறு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்திரசேகரன் தலைமையிலான டாடா குழுமம் கடுமையான வணிக நெருக்கடிகளை எதிர்கொண்டு வந்துட்டுருக்காங்க. ரத்தன் டாடா மறைந்து ஒரு வருடம் கடந்திருக்கக்கூடிய நிலையில் இந்தியாவின் மிகப்பெரிய தொழில்துறை குழுமமான டாடா நிறுவனம் தற்போது பல நெருக்கடிகளை எதிர்கொள்கிறது. உப்பு முதல் எஃகு வரைக்கும் பல துறைகளில் செயல்படும் இந்த குழுமத்தை ரத்தன் டாடா உலகளாவிய நவீன தொழில்நுட்ப முன்னேற்றம் கொண்ட நிறுவனமாக மாற்றியிருக்காரு. ஜாகுவார் லேண்ட் ரோவர், டெட்லி டீ போன்ற பிரிட்டிஷ் பிராண்டுகளையும் சொந்தமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனம் இந்தியாவில் ஆப்பிள் நிறுவனத்துக்காக ஐபோன்களையும் தயாரிக்கிறாங்க. ஆனால் தற்போது டாடா குழுமத்தின் நிர்வாகத்தில் பெரும் பிளவு ஏற்பட்டிருக்கிறது. பல மாதங்களாக அறங்காவலர்களுக்கு இடையேயான அதிகார போட்டி குழுமத்திற்குள் பிரச்சனையை உருவாக்கியிருக்கிறது. இதனால் 2016 டாடா குழுமத்தில் ஏற்பட்ட சட்ட சிக்கல் போன்ற நிலை மீண்டும் உருவாகாமல் தடுக்க மத்திய அரசு தலையிட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்போது குழுமத்தின் முன்னாள் தலைவர் சைரஸ் மிஸ்த்ரி டாடா குழுமத்தில் இருந்து நீக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். டெல்லியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சில வாரங்களுக்கு முன்பு சமரசம் செய்து பிரச்சனையை தற்காலிகமாக அடக்கியதாக தோன்றினாலும் சமீபத்திய தகவல்களின்படி ரத்தன் டாடாவின் நம்பிக்கைக்குரியவரும் டாடா அறக்கட்டளை நிர்வாக குழுவின் அறங்காவலருமான மெய்ஹ்லி மிஸ்த்ரி பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் என தெரிய வருகிறது. இந்த தகவலை பிபிசியால் சுயதானமாக உறுதிப்படுத்த முடியல. மெய்ஹ்லி மிஸ்த்ரி நீக்கப்பட்டது குறித்து கருத்து பெற டாடா ட்ரஸ்ட் பிபிசி தொடர்பு கொண்டிருக்காங்க. டாடா குழுமம் குறித்து வரலாற்று எழுதிய மேரிலாந்து பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மிசியா ராயனு இது தீர்க்கப்படாத பழைய வணிக பிரச்சனையின் மறு வருகை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது டாடா குழுமத்தை யார் உண்மையில இயக்குகிறார்கள், மேலும் பெரும்பான்மை பங்குகளை வைத்திருக்கக்கூடிய டாடா ட்ரஸ்ட் டாடா சன்ஸின் 66% பங்குகள் கொண்ட தொண்டு பிரிவு வணிக முடிவுகளில் எவ்வளவு செல்வாக்கு செலுத்த முடியும் என்பதுதான் முக்கிய கேள்வியாக இருக்கிறது அப்படின்னே சொல்லியிருக்காரு. டாடா குழுமத்தின் அமைப்பு தனித்துவமானது. டாடா சன்ஸ் எனப்படும் பங்கு சந்தையில் பட்டியலிடப்படாத மைய நிறுவனத்தின் கட்டுப்பாடு டாடா ட்ரஸ்ட் எனப்படும் தொண்டு நிறுவனத்தின் கையில் இருக்கு. இதனால அந்த குழுமம் வரி மற்றும் சட்ட ரீதியான பல நன்மைகளை பெற்றிருக்கிறாங்க. மேலும் பல தொண்டு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்காங்க. ஆனால் இதே அமைப்பில் வணிகமும் தொண்டும் இணைந்திருப்பதால் நிர்வாக சிக்கல்கள் எழுந்துள்ளதாக நிபுணர்கள் சொல்றாங்க. இது ஒரு புறம் இருக்க, டாடா குழுமம் புதிய துறைகளான செமிகண்டக்டர், மின்சார வாகனங்கள் போன்றவற்றில் விரிவடைய முயற்சி செய்து வந்துட்டுருக்கு. அதே சமயம் 2021 அரசாங்கத்திடமிருந்து வாங்கிய ஏர் இந்திய விமான நிறுவனத்தை மீட்டெடுக்கும் பணியிலையும் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த வருடத்தில் நடந்த துயரமான விபத்துக்கு பிறகு அதுவும் பெரும் சவாலாகவே மாறியும் இருக்கிறது. இந்த நிலையில டாடா குடும்பத்தில் என்ன தவறு நடந்தது என்ற கேள்வியும் எழுந்து வந்துட்டிருக்கிறது. 2016 ஆண்டு டாடா குழுமத்தின் முன்னாள் தலைவர் சைரஸ் மிஸ்த்ரி இடது குழுமத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டது டாடா குழுமம் சட்ட சர்ச்சையிலையும் சிக்கியிருக்கிறது. தற்போது எழுந்திருக்கக்கூடிய முரண்பாடு குறித்து டாடா குழுமம் இதுவரைக்கும் எந்த விதமான அதிகாரப்பூர்வ கருத்தையும் வெளியிடல. ஆனால் தகவல்களின்படி நிர்வாக குழு நியமனங்கள், நிதி ஒப்புதல்கள் மற்றும் டாடா சன்ஸை பங்கு சந்தையில் சேர்ப்பது ஆகியவற்றை சுற்றி அறங்காவலர்களிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை இந்த பிரச்சனையின் காரணம் என கூறப்படுது. டாடா சன்ஸ் தற்போது பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட 26 டாடா நிறுவனங்களில்
ஹோல்டிங் நிறுவனமாகவே இருக்கிறது. மேலும் அவை சேர்ந்து சுமார் 328 பில்லியன் அமெரிக்க டாலர் சந்தை மதிப்பை கொண்டிருக்கிறது. டாடா குழுமத்திற்கு நெருக்கமான ஒருவர் இது குறித்து பேசியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். டாடா சன்ஸ் நிறுவனத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுலையும் நிர்வாக குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுலையும் சில அறங்காவலர் அதிக செல்வாக்கு செலுத்த விரும்புகிறாங்க. அதுவே தற்போதைய மோதலின் மைய காரணமாக இருக்கிறது அப்படின்னே சொல்லியிருக்காங்க. தற்போது டாடா ட்ரஸ்ட்டுக்கு டாடா சன்ஸ் நிர்வாக குழுவில் 3 பிரதிநிதிகளும் இருக்காங்க அப்படின்னும் அந்த நபர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசிய அவர், டாடா ட்ரஸ்ட் பிரதிநிதிகளுக்கு நிறுவனத்தின் முக்கிய முடிவுகளில் வீட்டோ உரிமை இருப்பினும் அவர்கள் வழக்கமாக மேற்பார்வை மட்டுமே செய்கிறாங்க. ஆனால் தற்போது சிலர் வணிக முடிவுகள்லையும் நேரடியாக அதிகாரம் பெற விரும்புகிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. டாடா சன்ஸ் 18% பங்கு வைத்திருக்கும் எஸ்பி குழுமம் நிறுவனத்தை பங்கு சந்தையில் பட்டியலிட வேண்டும் என்று வலியுறுத்துவது மற்றொரு பெரிய சர்ச்சையாகவே இருக்கிறது. அவர்கள் கடுமையாக அழுத்தம் கொடுத்து வந்தாலும் பெரும்பாலான அறங்காவலர்கள் இதற்கு எதிராகவே இருக்காங்க. டாடா சன்ஸ் பங்கு சந்தையில் பட்டியலிடட்டா அது ட்ரஸ்டின் அதிகாரத்தையும் நீண்டகால நோக்கத்தையும் குறைத்து நிறுவனத்தை சந்தை அழுத்தங்களுக்கு உட்படுத்தும் என்ற அச்சமும் இருக்கிறது அப்படின்னு அந்த நபர் குறிப்பிட்டிருக்காரு. அதே சமயம் எஸ்பி குழுமம் இதை தார்மீகமும் சமூக பொறுப்பும் கொண்ட ஒரு கட்டாய நடவடிக்கை அப்படின்னு விளக்குறாங்க. அவர்களது கூற்றுப்படி இதனால் பங்குதாரர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும், மேலும் நிறுவனத்தின் வெளிப்படைத்தன்மை மற்றும் நிர்வாக தரம் மேம்படும். இந்த மோதல் டாடா குழுமம் எதிர்கொள்ளக்கூடிய உண்மையான சிக்கலை வெளிப்படுத்துது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல பெரிய குழுமங்கள் தற்போது நிலைப்பு தன்மையையும் நீடித்த வளர்ச்சியையும் உறுதிப்படுத்துவதற்காக அறக்கட்டளை உரிமை அமைப்பை தேர்வு செய்து வராங்க. அந்த நிலையில் டாடா சன்ஸ் பங்கு சந்தையில் பட்டியலிடுவது அந்த போக்குக்கு எதிரானதாகவே இருக்கும். அந்த நிறுவனங்கள் டாடாவையே ஒரு முன் மாதிரியாக எடுத்துக்கொண்டு இப்படியான அமைப்பை உருவாக்கி வந்துட்டுருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் தனியார் அல்லது குறுகிய வட்டத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வெளிப்புற கண்காணிப்பிற்கு குறைவாகவே உட்படுவதால் அது மோதல்களையும் நற்பெயருக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தும் அபாயமும் உண்டு அப்படின்னும் அவர் விளக்கியிருக்காரு. இந்த மோதல் டாடா குழுமத்தின் நிர்வாக நம்பகத்தன்மை குறித்து சந்தேகங்களை எழுப்பியதுடன் இந்தியாவின் மிக பழமையான மற்றும் மதிக்கப்படும் வணிக குடும்பங்களுக்கு ஒன்றான டாடா நிறுவனத்தின் பிம்பத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு விளம்பர நிபுணர் திலீப் சேரியன் கூறுகிறார். அவர் முன்னாள் டாடா சன்ஸ் தலைவர் சைரஸ் மிஸ்திரியுடன் நெருக்கமாக பணியாற்றியிருக்கிறார். இது சமீபத்தில் டாடா பெயருக்கு ஏற்பட்ட பெரிய அடிகளின் வரிசையில் வந்திருக்கக்கூடிய மற்றொரு அடி அப்படின்னு செரியன் பிபிசியிடம் சொல்லியிருக்கார். ஜூன் மாதம் ஏற்பட்ட ஏர் இந்தியா விபத்து மற்றும் இந்த செப்டம்பரில் ஜாகுவார் லேண்ட் ரோவரின் முக்கிய பிரிவு ஒன்றில் நடந்த சைபர் தாக்குதல் காரணமாக பிரிட்டனின் கார் உற்பத்தி 70 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்ததும் டாடா குழுமத்திற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது என விளக்கியும் இருக்காங்க. மேலும் டாடா குழுமத்தின் வருவாயில் கிட்டத்தட்ட பாதி அளவு பங்களிக்கும் முக்கிய நிறுவனமான டாடா கன்சல்டன்சி சர்வீஸும் தற்போது சிக்கல்களை சந்திக்கிறது. மொத்தமாக பெரும் அளவில் பணி நீக்கங்கள் நடந்திருக்கிறது. மேலும் மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் என்ற பிரிட்டிஷ் நிறுவனம் $1 பில்லியன் மதிப்பிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை நிறுத்தியிருப்பதும் குழுமத்திற்கு இன்னொரு அதிர்ச்சியாகவே இருக்கிறது. இந்த நிர்வாக குழு மோதல்கள் மேலும் குழப்பத்தை உருவாக்குகிறது. பங்குகளின் செயல்திறன் குறித்த கவலை மட்டும் இல்லாமல் முதலீட்டாளர்களிடையே டாடா குழுமத்தில் நாம் யாருடன் வேலை செய்கிறோம் அப்படின்ற குழப்பமும் உருவாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நடந்த சைபர் தாக்குதலால் ஜாகுவார் லேண்ட் ரோவரின் தொழிற்சாலைகள் 5 வாரங்கள் மூடப்படுது. இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் டாடா சன்ஸ் தலைவர் சந்திரசேகரனினுடைய பதவி காலம் நீடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலும் தெரிவிக்குது. இது நிர்வாக குழுவில் ஏற்பட்ட பிளவு கிடையாது, அறங்காவலர்களுக்குள் ஏற்பட்ட மோதல் அப்படிங்கிறதுனால
தலைவர் தனது பணியை தொடரலாம். ஆனால் இது அவருக்கு தேவையற்ற கவனச்சிதறலாகவே இருக்கும் அப்படின்னு டாடா சன்ஸ் நிறுவனத்துக்கு நெருக்கமான ஒருவரும் தெரிவித்திருக்காரு. டாடா குழுமம் இது போன்ற நெருக்கடிகளை சந்திப்பது புதியது கிடையாது. 90களில் ரத்தன் டாடா குழுமத்தை பொறுப்பேற்று அதன் நிர்வாக அமைப்பு நவீனமயமாக்க முயன்ற போதும் இதே போல கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்தார். மேலும் சில ஆண்டுகளுக்கு முன் சைரஸ் மிஸ்திரி வெளியேற்றப்பட்ட போது ஏற்பட்ட மோதலும் இன்னும் பலருடைய நினைவில் இருக்கிறது. ஆனால் இந்த முறை ஒரு முக்கிய வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு பேராசிரியர் மெசியா ராயானோ தெரிவித்திருக்காங்க.